அஜித் குமார் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் விடாமுயற்சி. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அஜித் குமார் படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரசிகர்கள் ஆரவாரமாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ரசிகர்களோட எதிர்பார்ப்பை விடாமுயற்சி படம் வந்து பூர்த்தி செஞ்சுச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ் ஓப்பனிங் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு என்ட்ரி சீனுக்காகவே தல அஜித்தோட ரசிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த சீனை வந்து ரொம்பவே நல்லா என்ஜாயும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சீன்ஸ் எதுவுமே இந்த படத்தில், ஒரு மாஸ் சீக்வன்சஸ் எதுவுமே இந்த படத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. இந்த படத்தில் அந்த காட்சிகள்லாம் தவிர்த்திருக்கிறாரு இயக்குனர் மகிழ் திருமேனி அவர்கள். சாதாரணமாக ஒரு படத்தில் ஒரு ஹீரோ எப்படி இருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்துமே கொண்டு போயிருக்கிறாரு. அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தல அஜித் குமார் படத்தில் ஒர்க் அவுட் ஆகவில்லை. இந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத்தோட இசை தான். ஸோ இந்த படத்தில் அனிருத் வந்து ரொம்பவே சூப்பராக இசை அமைச்சிருக்கிறாரு. இப்போ பின்னணி இசையாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்தில் டிசப்பாயின்மெண்ட் ஆனாலும் அடுத்த படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த படம் யாரோடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்தர் தான் இந்த படத்தை இயக்க போகிறாரு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியை விட்டுட்டு எல்லாருமே அடுத்த படத்துக்கு வெயிட் பண்ணுற மாதிரியா வந்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்றத உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் கண்டிப்பாக பதிவு பண்ணலாம்.